இன்றைய வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, லூக்கான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஆமாம், அருமையானவர்களே, எத்தனையோ பேர் கண்ணீரோடு வேதனையோடு எனக்கு யார் இல்லைன்னு சொல்லி கலங்கியிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானாதி வானவர் தேவாதி தேவன் பாலகனாக பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான். கலங்காதீங்க. அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். கர்த்தராகிய தேவன் நமக்காக உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறார். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில் இருட்டுத்தானா, என் வாழ்க்கையில் மந்திரம் செய்வனு பில்லீசனு தானா, என் வாழ்க்கையில் கண்ணீர் தானா, பிசாசு எப்போ பார்த்தாலும் மிரட்டுது, என்னை தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு ஒளியாய் வந்திருக்கிறார். அவர் உள்ளத்தில் கூப்பிடுங்க. இயேசுவின் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்குள்ளே வந்து தங்கிருங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்க. எந்த மந்திரமும் செய்வனையும் எந்த பிசாசு மேற்கொள்ள முடியாது. தற்கொலை எண்ணத்தை கொண்டு வர பொல்ல சாத்தானே ஆண்டவராக இயேசுக்கு நம்ம சபித்து கட்டி அப்புறப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் யாருமே தற்கொலை பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களை வாழ வைக்க தான் கர்த்தராகி தேவன் 2000 வருஷத்துக்கு முன்பாக பெத்லகேமில் பாலகனாய் பிறந்தார். கலங்காதீங்க. அந்த தற்கொலை எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு தற்கொலை என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரை கேளுங்க. கர்த்தர் உங்களை மாற்றி உங்கள் கண்ணீரை துடைச்சி உங்களை வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அது பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருளா, பாவம் இருளா, சாபம் இருளா, கண்ணீர்னு இருளா, கஷ்டமா, எதற்கால் நஷ்டமாகுதா? கலங்காதீங்க. இயேசு கூப்பிடுங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளை அவனை பற்றி கொள்ள முடியாது. எந்த பிசாசும் நம்மளை பற்றி கொள்ள முடியாது. இயேசுக்கு உள்ளத்தில் கூப்பிடுங்க. புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் எப்போது உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வழி நடத்தி உங்கள் கண்ணீரை துடைத்து சாபத்திலையும் பாவத்தில் நீக்கி உங்கள் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற பரலோக தகப்பனே, வாக்குத்தத்தம் கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அவங்க கண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. நீங்கள் ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீங்கள் இப்படி செய்யப்படுற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. பெரிய காரியத்தை செய்ய போகிறீங்க, அதுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா துதிக்க நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே, ஆமென்.